ஈரான் உச்ச தலைவர் காமேனி கொலையை கண்டித்து சென்னையில் இடதுசாரிகள் மற்றும் விசிகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விசிக தலைவர் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை பார்க்கலாம். முன்னெடுத்திருக்கிறோம். இந்திய ஒன்றிய அரசு உடனடியாக இதில் தலையிட்டு இந்த போரை நிறுத்த வேண்டும் என்று அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறோம். அமைச்சரவையை கூட்டி தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும், போர் நிறுத்தத்தை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறோம். அத்துடன் வளைகுடா நாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிற லட்சக்கணக்கான இந்தியர்கள், குறிப்பாக தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள், ஈழத்தை சார்ந்தவர்கள், இலங்கையை சார்ந்த ஈழத்தமிழர்களும் அங்கே ஏராளமானவர்கள் அகதிகளாக இருக்கிறார்கள். இவர்கள் அனைவரின் உயிருக்கும் பாதுகாப்பற்ற நிலை உள்ளது. எனவே இந்த போரை உடனடியாக நிறுத்த வேண்டும். அதற்கு முன்னதாக அங்குள்ள புலம்பெயர்ந்த இந்தியர்கள், தமிழர்கள் அனைவரையும் பாதுகாக்கும் நடவடிக்கையில் இந்திய ஒன்றிய அரசு ஈடுபட வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அந்த நாட்டின் ஈரான் நாட்டின் அதிபர் காமெனியை படுகொலை செய்திருப்பது மிக வன்மையாக கண்டிக்கிறோம். இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட அனைத்து ஜனநாயக சக்திகளும் மிக வன்மையாக கண்டிக்கிறோம். ஈரான் நாட்டு மக்கள் பாதுகாப்பற்ற நிலையில் இருக்கிறார்கள். அவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக முன்னெடுக்க செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் காமேனியின் படுகொலையை வன்மையாக கண்டிப்பதாக குறிப்பிட்டார். மேலும் ஈரான் நாட்டு மக்கள் பாதுகாப்பின்றி இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டு பேசினார்.